உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத, தேவனை அறியாத, இப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், நாம மரித்தா நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில வாழாதபடிக்கு, ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்கப்பா, என்ன தெரிந்து கொண்டீங்க, பாவ சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீங்க, உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டெடுத்தீங்க. ஆண்டவரே, இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றினீங்க. விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த என்னை, தெய்வம் அல்லாதவைகளை வணங்கி கொண்டிருந்த என்னை உம்முடைய அன்பின் கயிற்றினாலே என்னை எடுத்துக்கொண்டு அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்க. ஆனா ஆண்டவரே, என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னை சுற்றியுள்ள ஜனங்கள், ஆண்டவரே, என் வீட்டில் உள்ள புருஷன், வீட்டில் உள்ள மனைவி, வீட்டில் உள்ள பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை அறியவில்லையே. அவர்கள் அந்த அழிவுக்கு நேராய் போய்விடக் கூடாதே. சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அருமையானவர்களே, அதே போல புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, இந்த வானமும் பூமியும் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே அது தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, அது அக்னியினால் அழிக்கப்படும். அக்னியினாலே ஆண்டவர் அழிப்பார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அதற்கான ஒரு பரிந்து பேசுதலின் பாரம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். நம்முடைய ஜெப நேரத்தில் நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம், பாரத்தோடு, தவறில்லை. நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும், தவறில்லை. ஆனால் ரட்சிக்கப்படாத, பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற, விக்கிரக ஆராதனையிலே சிக்கிக் கொண்டிருக்கிற, நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்க யார் உத்தரவாதம் செய்வார்கள்? யார் பரிந்து பேசுவார்கள்? நீங்களும் நானும் தான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு.